ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளையங்கிரி மலை ஏற போகிறோம். ரொம்ப வருஷமாக பிளான் போட்டு தள்ளி போய் இப்போ தான் இது நடக்குது. இப்போ வந்து அன்னபூர்ணா கோயம்புத்தூரில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நைட்டு மலை ஏற போகிறோம். இந்த கேங்கோட தான். ஸோ பிளான் என்னென்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈஷா போயிட்டு அங்கே வந்து ஒரு குளியலை போட்டு ஒரு 8 மணிக்கா வந்து மலை ஏற ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 4:20. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா இங்கே இருக்க முக்கால்வாசி பேருக்கு ஃபஸ்ட் டைம் அண்டு எல்லாருமே வந்து ரொம்ப பயத்தில் இருக்காங்க. நிறையா பில்கிரிம்ஸ்லாம் வந்து ட்ரெயினில் வரும்போது மழை அப்படி மழை இப்படி ஐயோ இந்த மாதிரிலாம் இது பண்ணிங்கன்னா கஷ்டம், இப்படி கஷ்டம் அப்படி கஷ்டம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த 4 பேர் நீங்க தானா? எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அண்டு யார் யாருக்கு நாக்கு தள்ள போகுது, யார் யாரெல்லாம் வந்து நடக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். வெள்ளையங்கிரி மலை அந்த கோவில் கீழே இருக்கும். ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8:40. கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கிட்டு எதிர்க்க வந்து என்ன ஹோட்டல் இருக்கோ, இஃப் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொருட்டு இல்லைன்னா நீங்கள் வந்து எங்கே வேணாலும் சாப்பிட்ருங்க. அண்டு நாங்கள் வந்து தேவையில்லாமல் அன்னபூர்ணா போய் சாப்பிட்டோம். அது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வேறு, அது ப்ரைஸ் வேறு ரொம்ப அதிகமாக இருந்தது, குவான்டிட்டியும் கம்மியாக இருந்தது. பட் டேஸ்ட் வாஸ் குட். ஸோ நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். அண்டு 14Dன்னு நினைக்கிறேன் ஸ்டேஷனில் இருந்து ஈஷா அந்த இது போகிறதுக்கு வரும். பட் அங்கேருந்து போனீங்கன்னா 1 hour ட்ராவலு, உங்களால் உட்காந்துக்கிட்டே போக முடியாது, பஸ்ஸில் இடம் கிடைக்காது. ஸோ என்ன பண்ணுங்கள், ஸ்டேஷனில் இருந்து காந்திபுரம் நினைக்கிறேன் அங்கே நீங்கள் போயிட்டு அங்கேருந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம் 14D. ஸோ அது வந்து டிப்போ மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும். அதுவும் அச்சு பிடிச்சி தான் உட்காரணும். அண்ட் 1 hour ட்ராவலில் உங்களை ஈஷாவில் வந்து சேர்த்துருவாங்க. ஈஷாவிலேருந்து நீங்கள் வந்து ஒரு ஷேர் ஆட்டோ கிடைக்கும். ஒரு 10 minutes இந்த கோவிலோட அடிவாரத்துக்கு வந்துடலாம். இங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எல்லாம் கிட்ட எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஐ மீன் இது குச்சி ட்ரெக்கப்போ எனர்ஜிலாம் ஏற்றுக்கிறதுக்கு நிறையா ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். பேக்லாம் பேக் பண்ணியிருக்கோம். நிறைய இடத்துல ஷூ அலௌட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேற ட்ரெக்கிங் ஷூலாம் போட்டு வந்திருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷூ போடுறேன். பிரோஜனம் இல்லாமல் ஆயிடுச்சு. பார்ப்போம் அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்ட்டு. அதை மேலே ஏறிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, டைம் 9:40 ஆகுது. இப்போ மிடில் இருக்கேன். ஃபஸ்ட்டு மலைக்கு மிடில். ரொம்ப டயர்டு. எம்மாடி ஃபஸ்ட் மலை ரொம்ப சுற்றி பாருங்க. ஒன்னும் தெரியல, ஆப்பு கண்ணுக்கு தெரியாதுடியோ. சில பேர்லாம் பொறுமையாக ஏறிட்டு வராங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு தான் வெயிட்டிங். இப்போ என் ஜாப் என்னன்னா, மேலே ஒரு பேட்ச் போயிடுச்சு, பின்னாடி ஒரு பேட்ச் வராங்களா, அவங்களுக்கு வந்து பாயிண்ட்டை சொல்லிவிட்டு நான் இப்போ கிளம்பணும். ஒரு சின்ன ரெஸ்ட் மாதிரி தான் இது. இப்போ திரும்பி ஏறணும். லெட்ஸ் கோ ப்ரோ. ஃபஸ்ட்டு இதில் வந்து அந்த பிள்ளையார் கோவில் இருக்குமா, அதுதான் பாயிண்ட்டு. அங்கே வந்துருங்க, ஓகேவா? நான் இது சொல்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணேன். வெள்ளை பிள்ளையார் அதுதான் முடியுது, ஓகேவா? அந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்க. நான் இப்போ கிளம்புறேன். நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. எங்க அஜித்? அஜித் மட்டும்தான். யாரு வேற யாரும் இல்ல. மோனிஷா. அவன் இப்ப போல. அப்ப நம்ம கூட இருந்தது யாரு? மோனிஷா கனெக்ட் பண்ணி தான் போனாங்க. ஐயோ, 12 மணி அன்னைக்கு பேய் வரும்னு சொல்லுவாங்க. அதை சொல்ல 11:45 நீ வருவியா? ஃபர்ஸ்ட் மலை முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் மலை தான் முடிஞ்சிருக்கு. நான் வெளிச்சமா தெரியுறேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் ஏறவங்களுக்கு என்ன சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஏறவங்களுக்கு ஜாலியா ஏறுங்க. இந்த மாதிரி யோசி ஏறாதீங்க. இந்த மாதிரி சீசன்டு மலை ஏறவெல்லாம் உங்க கூட இல்லைன்னா நைட்ல கண்டிப்பா ஏறாதீங்க. ஏன்னா கொஞ்சமாவது எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. நீங்க பாருங்க, எனக்கு எவ்வளவு வேர்த்து வருது. ஃபேர் அண்ட் லவ்லி வேற மாடல் மாதிரி பல ஃப்ரெஷ்ஷா இருக்கும். இருந்ததா உன்னோட வேலை இதுதான். திஸ் இஸ் தி கேங். பட் இங்கெல்லாம் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. நீங்கள் பாட்டி ஏறிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ இன்னும் செகண்ட் பேட்ச்க்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் சொன்னல, நான் சொல்லிவிட்டு இப்போ திரும்பி மேலே ஏறணுன்ட்டு நான் மேலே ஏறி வந்துட்டேன்.
இப்போ அவங்க வரதுக்காக வெயிட்டிங். நடுவில் வந்து யானை பிளற சத்தம் கேட்டு அதே அந்த சவுண்டு. அது வந்து யாரும் இல்லை, இவன் மச்சான் ஏப்ப விட்ட சாப்பிட்டா எல்லாம் தப்பா எடுத்துக்கிட்டாங்க. பட் அந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. நல்லா இருக்கு. இது ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டில் ஏறது தான் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லு. பகலில் நம்ம இந்த டைமில் ஏறுறோம் அப்படின்னா ஏற ஏற பயங்கரமாக பாடி வந்துட்டு ஹீட் ஆகி டயர்ட் ஆகிடும். நைட்டில் ஏறப்போது வெதராக வந்துட்டு சில்லுன்னு இருக்கும். வெதரா சில்லுன்னு இருக்கு. ஆனால் இப்போ உன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்க இல்லை ஒரு கேங்கில். அப்போ அவங்க நைட்டில் வர்றது சேஃபா இதுவா? எப்படி கூட ஆளுங்க இருப்பாங்க, ஆனால் நம்ம கேங்கில் ஒருத்தவங்க செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் கூட வரவங்க கூட இருக்கிறவங்க. அதே மாதிரி ஒருத்தரால் முடியலன்னா அதுக்கு என்ன பிளான் பண்ணணும் அப்படின்றதும் பிளான் பண்ணுறேங்க. ஏன்னா அது ஒரு பெரிய விஷயம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் மேலே போயிடுவாங்க, முடியாது. அப்போ அவங்க பின்னாடியே இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன மென்டாலிட்டி வரணும், இதுக்கு மேலே எதுக்கு மேலே எடுத்து நம்ம கீழே போயிடலாம் அப்படின்ட்டு அவங்க போயிடுவாங்க. இங்கே கம்யூனிகேஷனே இல்லை. மேலே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இவ்வளோ டைம் தான் வெயிட் பண்ணுவோம், அந்த டைமில் வரணும். இல்லை இங்கேருந்து குரல் கொடுத்தா கொஞ்சம் கீழே வரைக்கும் கேட்கும், அப்படியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் செக் பண்ணிட்டு போயிட்டுருக்கோம். அதெல்லாம் கம்மியா 1/2 வயிறு 1/4 வயிறு தான். அப்புறம் சந்திப்போம். ஒருத்தர் வாந்தி எடுத்துட்டாரு கைஸ். எடுத்துட்டாரா? யார் அப்பான்னு தெரியல, கண்டுபிடிச்சு சொல்றோம், காத்துருங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு. என்ன கோவில்? பிள்ளையார் கோவில். அதான் வெள்ளை பிள்ளையார் கோவில். இந்த பெல் அடிக்கிறது ஒரு சரியான ஒரு விஷயம். இப்போ நைட்டில் கீழே வரவங்களுக்கு வந்து ஒரு ஹோப்பே இருக்காது, இன்னும் எவ்வளோ தூரம் நான் போகணும் அப்படின்ற மாதிரி. அந்த பெல் சவுண்டு கேட்ட உடனே கீழே நடந்து வரவங்களுக்கு ஒரு செம்ம ஹோப், அப்பாடா கிட்ட வந்துட்டோம்டா அப்படின்ற மாதிரி. அது வேறு மாதிரியான ஒரு எனர்ஜி தரும். நடக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பட்டெல்லாம் அடிச்சிட்டேன் பக்தியில். வேர்வையில் வந்து மண்டையில் இருக்க நீர்லாம் கொஞ்சம் இழுக்கும், அதனால் பட்டை அடிச்சிட்டேன். போவோம் கைஸ். 2வது மலை முடிச்சுட்டு 3வது மலை முடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 3வது மலை வந்து வழுக்குப்பாறை. உண்மையாகவே வழுக்குது. ஐயோ, அதுவும் நைட்டில் வரோமா. சில பேர்கிட்ட டார்ச் இருக்குது, சில பேர்கிட்ட டார்ச் இல்லை. ரொம்ப கஷ்டம். ஸ்லோவாக வாங்க, வரதா இருந்தால் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, 3வது மலை வந்தோடனே இங்கே வந்து ஒரு பைப் மாதிரி வச்சுருக்காங்க. நேச்சுரல் வாட்டர் வரும். நம்ம வந்து வாட்டர் பாட்டில்ஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ அதுதான் பண்ண போகிறோம். பண்ணலாமா? ஒரே நிமிஷம் ப்ரோ. இதுதான் ப்ரோ ஊற்று. இதில் வந்து நேச்சுரல் வாட்டர் வரும். நம்ம இந்த மாதிரி குடிச்சிடலாம். சூப்பர் ப்ரோ. மூடியே திறக்காமல் குடிக்கிறது. வீட்டில் என்ன சார் எனக்கு தெரியும். அப்படியே கொடுங்க. ஃபுல் பண்ணுவானா? அப்படியே கொடுங்க. நானே குடிச்சிட்டேன். இது வந்துகிட்டே இருக்கும் சில்லுன்னு இருக்கான். அது குடிச்சமா இருக்கு ஐயா. குடிச்சிட்டு ஃபில் பண்ணிக்கோங்க. ஐயோ சாரி. அது குடிச்சிட்டு திரும்பி ஃபில் பண்ணிக்கோங்க. தேவைப்படும். எல்லாம் பாருங்க, எல்லாம் ஜம்முன்னு ஏறிட்டு இருக்காங்க. சேவைக்கு நன்றி. அடுத்த படம் தெரியும். இதுதான் பாம்பாட்டி சித்தரோட குகை. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எத்தனாவது மலையில இருக்கும்? 2வது முடிஞ்சு 3வது ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போதான் 3வது ஸ்டார்ட் பண்ண போறோமா? யாரும் நம்மளை ஏமாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபேமிலிஸே நம்மளை ஏமாத்துறாங்க. ஃபேமிலிஸே போயிட்டாங்க. குச்சி இல்லாம இப்போ எத்தனாவது மலையில தெரியல. வேகமா 4 செகண்ட் சலக்கு நீங்க பிடிச்சிச்சு. டைம் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து எல்லாம் லூஸ் பண்ணி விட்டு இப்படியே துடிக்குது மணி. தனியா அது மாதிரி துடிக்க ஆரம்பிச்சு. பிரெட் சாப்பிட்டு இருக்கோம். தனிச்சு செயல்பட ஆரம்பிச்சிச்சு. அது மாதிரி ஜஸ்ட் இந்த இதுல கேமரால விஷுவல் அது தெரியுமான்னு தெரியல. காட்டுறேன். பிரெட் நல்லா மேல இருக்கும். சிட்டி லைட்லாம் அப்படியே அங்க ஃபுல்லா தெரியுது. மேல வந்து அப்படியே ஸ்டார்ஸ். நம்ம அந்த நேச்சரோட கிளைமேட் வந்து அப்படியே சில்லிங்கா வேர்த்து விறுவிறுத்து செம எக்ஸ்பீரியன்ஸ். 5வது மலை. அதுக்கப்புறமா ஒரு வந்து குளம் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குமா, அதை குளிச்சுட்டு 6வது மலை 7வது மலை 5th and 6th மலை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும்னாங்க. அண்ட் 7th மலை வந்து
ஃபஸ்ட்டு மலை மாதிரி அவ்வளோ ஸ்டீப்பாக இருக்கும் அண்டு ஸ்டெப்ஸ் கூட இல்லை. பிரெட் தின்ற டெமோ காட்டுங்க. தேங்க்யூடா. இருக்க பசிக்கு வெறும் பிரெட்டே வேற லெவல் டேஸ்டாக இருக்குது. மைக் 1, மைக் 2, மைக் 3. ஹலோ ஆதித், உங்களை காட்டுங்க. என்ன கோபி, இதெல்லாம் நமக்கு தேவைதானா கோபி? எப்படி ஃபீல் பண்றீங்க? டேய் கோபி, இந்த மனுஷனை பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. உடனே தான் ரொம்ப நேரம் தேடிக்கிட்டு இருந்தாங்க. vlog சாப்பிட்டீங்களா? பிரெட்டு இந்தா. ஓகே கைஸ், அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் கைஸ். மலை ஏறும்போது யாருக்கிட்டையுமே வந்து ப்ரோ எத்தனை மலை ப்ரோ இது, இன்னும் எவ்வளோ மலை ப்ரோ அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறான். ஏறும் போது வந்து ப்ரோ 4வது முடிஞ்சிச்சு ப்ரோ, 3வது முடிஞ்சிச்சு ப்ரோ 3வது இப்போ தான் ப்ரோ ஆரம்பிக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒருத்தன் சொன்னா பாருங்க, அதை மட்டும் பண்ணிக்கவே மாட்டேன். இது 3.5 மலை ப்ரோ அப்படின்றான். ஏய் என்னடா 3.5 மலை? ஆனால் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. என்ன பார்க்குறேன்னு பார்த்தீங்களா? வெளியே வெள்ளங்கிரி ஆண்டவர் திருக்கோயில் 4வது மலை முடிவு, 5வது மலை ஆரம்பம். இதை பார்த்தோன்னே ஒரு ரிலீஃப் இருக்கே, சரியான ரிலீஃப். அண்ட் 5வது மலை 6வது மலை வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டுன்னு சொன்னாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஆனால் என்ன விஷயம்னா, இப்போ நாங்கள் போய் தூங்கிட்டு அம்மா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அம்மா விடிகிற டைம் இருக்குதம்மா, அப்போ வந்து இங்கே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும். அந்த டைல்ஸ்லாம் போட்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கும், சும்மா சொன்னேன். ஸோ அதில் போய் குளிச்சுட்டு அப்படியே ஏறணும்னு வைங்களேன், சன்ரைஸ் அப்போ மேலே வேற லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூப்பர் காப்பிலாம் 5வது மலை வந்தோடனே இருக்குது. ரொம்ப அமிர்தம் மாதிரி இருக்கும். வந்ததுக்கு கண்டிப்பாக வாங்கி குடிங்க. மச்சான் வச்சு கொண்டு வந்தானே. ஆதித்ய என்ன கேட்டேன்? கேம்ப் ஃபயர் நம்மளே கிளைகள் எடுத்துட்டு வந்திருக்கோம். கலெக்ட் எனக்கு கோஸ்ட் ரைடர் ஆக்கணும்னு இருக்கு, நான் ஆக்கிடலான்னு இருக்கேன். எப்படி இருக்கு சுக்கு காப்பி? தரமா இருக்குல்ல? இப்போ நெக்ஸ்ட் பிளான் என்ன நம்மளது? எங்க தூங்க போறோம்? சூப்பர். என்ன எளவு இருக்குன்னே தெரிலங்க. ஆனா வாங்க தூங்கலாம் அப்படின்றான். எங்களுக்கும் வேற வழி இல்லை, நாங்களும் அங்கதான் தூங்கி ஆகணும். அங்க ஒரு பாறைக்குள்ள தூங்குற மாதிரி ஸ்பாட் இருக்கு, அங்க ஃபுல்லா ஆக்குபை பண்றாங்க. எவ்வளவு நேரம் தூங்க போறோம்? 1 மணி நேரம். இல்ல யாரு தூங்குனா எந்திக்காத பீஸ் யாராவது? எல்லாருமே இப்ப அப்படிதான்டா இருக்கும். தூங்குறதுக்கு மணி இப்போ 2:15. குடிச்சிட்டு தூங்கிட்டு திரும்பி ஒரு 3:15 ஏஞ்சி நடந்துக்கின்னே இருப்போம். 5 6 சுக்காப்பி 6 சுக்காப்பி கணக்கு சொல்லட்டா? 30 சாமி. 6 180. அந்த மைசூர் பாக்கு 3. மைசூர் பாக்குலாம் யாரும் வாங்கினது? 5வது மலை நடந்துட்டு இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 3. ஒரு கரமும் தெரியல. ஆமா பார்த்து இப்போ 3 மணிக்கு நடந்து போயிட்டு 6வது மலைக்கு நடுவில் அந்த குளம் மாதிரி இருக்கும் சொன்னோம்ல, அங்கே குளிச்சுட்டு அப்புறமா 7வது மலைக்கு நடக்க ஆரம்பிக்கும். இவ்வளோதான் தெரியும், இதை வச்சு தான் போகணும். ஆமா குளிர் கம்மியா இருக்கு.
டைம் 5:20. அங்கே குளிச்சுட்டு மேலே ஏறி நடந்து வந்துட்டோம். ஃபைனலி வி ரீச்ட். ஆனால் இன்னைக்கு வந்து சன்ரைஸ் கொஞ்சம் லேட்டு, இன்னும் ஒரு ½ hour வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், தெரியல. பட் வி ரீச். டைம் 6:30. ஸோ சன்ரைஸ் ஆகுது, இது பார்த்துருக்கோம். நைட்டில் விட இப்போ கொஞ்சம் குளிர் ஜாஸ்தியாக இருக்குது. பட் இது வந்து ஒரு இன்டர்வல் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஏன்னா கீழே இறங்குறது இதை விட ஒரு பெரிய டாஸ்க். அது எப்படின்றது பார்ப்போம். இப்போதைக்கு இதை என்ஜாய் பண்ணலாம். ஸோ கைஸ், நைட்டு வந்து நீங்கள் வந்து ஏறுற மாதிரி இருந்தீங்கன்னா வந்தவுடனே வந்து அங்கே ஸ்டிக்கு வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிக்கு வாங்காதீங்க. நீங்கள் மேலே அந்த ஃபஸ்ட்டு படி, அந்த ஃபஸ்ட்டு மாலை ஏறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய கட்டை போட்டு வச்சுருப்பாங்க, மூங்கில்லாம். அதில் நீங்கள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அண்ட் அது வந்து மிஸ் பண்ணுறாதீங்க. பிகாஸ் இட்ஸ் லைக் ஹாரி பாட்டரில் வர மாதிரி அது மேஜிக் வாண்ட். பட் இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் வாண்டுன்னு வச்சுக்கோங்க. அது வந்து அவ்வளோ யூஸ்ஃபுல் அது. இல்லை எனக்கு அது இருந்தால் பேலன்ஸ் வராது, இல்லை இது பண்ண முடியாது அப்படின்லாம் நினச்சிட்டு விட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு வாட்டர் பாட்டில், அப்புறம் வேறு என்ன எடுத்துக்கலாம், ட்ரெஸ் ஒன்று, அது குளிக்கிறதா இருந்தால், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி மினிமலாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து அவசரப்பட்டு என்ன பண்ணேன்னா நிறைய பொருள் எடுத்துகிட்டு வந்துட்டேன். கோயம்பேட்டில் மூட்டை தூக்குற மாதிரி தூக்கிட்டு வரேன். செம்ம கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். கீழே வந்து லாக்கர்லாம் இருக்குது, பேக்லாம் நீங்கள் வந்து வச்சுட்டு வரலாம். மினிமலான ஒரு பேக் கூட நீங்கள் மாற்றிட்டு வந்துடலாம். ஸோ இவரை மாதிரியான புத்திசாலிலாம் வந்து அதை தான் பண்ணாங்க. அவரும் என் ஈக்குவல் தான் பேக் எடுத்துகிட்டு வந்தார். இன்னொரு பேக் எடுத்துகிட்டு வந்து மலை ஏறும்போது இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் எடுத்துக்கிட்டார். ஆனால் ஜெட்டியை மட்டும் விட்டு வந்துட்டார். ஸோ அந்த மாதிரி. அண்ட் ஷூ போடுறது, செப்பல் போடுறது அதெல்லாம் உங்கள் இஷ்டம். பட் ஆனால் ரன்னிங் ஷூஸு வேணவே வேணாம். இந்த மாதிரி ட்ரெக் ஷூஸ் இருக்குது, நிறையா வந்து grip இருக்கு அப்படின்னா அது ஓகே. எனக்கு வந்து நான் வந்து ட்ரெக் ஷூ ஏதோ ஒரு காலத்தில் வந்து வாங்கினது, அது இப்போ யூஸ் ஆகுது. இவர் வந்து ரன்னிங் ஷூ போட்டிருந்தாரு. ஒரு சில இடத்துல ஓகே, பட் ஒரு சில இடத்துல வந்து செம்மையாக ஒழுக்கும். வெறுங்கால் தான் பெஸ்ட்டு, எங்கேயும் வலிக்க விடாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ஏறுறதா இருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணுங்கள். அண்டு முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஜிம் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 days பிஃபோர் வந்து லெக் ஒர்க் அவுட்டே போடாதீங்க. நோ, ஒரு 10 daysக்கு கார்டியோ பண்ணுங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி 10 daysக்கு ஒரு கார்டியோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். அண்டு ஒரு 3 daysக்கு முன்னாடியே வந்து நீங்கள் காப்ஸ் வந்து வெறும் லைட்டாக வந்து ஆக்டிவேட் பண்ணுற மாதிரியான ஒர்க் அவுட் மட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேசிட்டு கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. குளிர்ல வந்து ரோல் ஆகுது. கம்யூனிகேட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்ல வந்து ரீச் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க, நாங்க வரோம், எல்லாரும் வருவோம், அங்க இருந்து திரும்பி போங்க, பேட்சா போற மாதிரி எல்லாம் பாத்துக்கோங்க. இப்போ பகல்ல போறதா இருந்தா என்னென்னலாம் பண்ணணும், என்னெல்லாம் பண்ண வேணாம் தலைவர் சொல்லுங்க. பகல்ல போறதா இருந்தா சீக்கிரமா வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிடணும். ஏர்லி மார்னிங் அப்படின்ற மாதிரி ஒரு 4:30 அப்படின்ற மாதிரி ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஆஃப்டர்நூன்குள்ளேயே வச்சு நீங்கள் வந்துட்டு மேலே வந்துடலாம். அதாவது ஒரு பீக் வெயில் இருக்கிறதுக்குள்ளே நீங்கள் மேலே வர மாதிரி பிளான் பண்ணிங்கன்னா பெட்ரு. இல்லை வெயில் பிரச்சனை இல்லை, நான் வந்து ஷூ போட்டு தான் ஏறுவேன், இல்லை வெயிலில் என்ன இருந்தாலும் எனக்கு டயர்ட் ஆகாதுன்னா அது உங்கள் டைமிங் பிரச்சனை, பரவாயில்ல. பட் காலைல ஏறுறது அப்படின்றது வெயில் வரதுக்கு முன்னாடி மேலே வர மாதிரி இருந்தால் பெட்ரு. ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மிட் நைட் மாதிரி ஒரு 2 மணி 3 மணி மாதிரி ஏற ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஏர்லி மார்னிங் மாதிரி நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. ஸோ இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் சாயங்காலமாக கீழே இறங்க ஆரம்பிச்சிங்கன்னா நைட்டு கீழே போய் சேர்ந்துருவீங்க. ஸோ காலைல வரதா தான் இதான் பெட்ரு. யா. அண்டு ஃபஸ்ட்டு மலை ஏறும் போது வந்து சரியான, இப்போ எனக்கு மைண்டில் என்ன தோணுச்சு பண்ணுறேன், 10 படிக்கட்டு ஏறும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு இது எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு. ஒரு 50 படிக்கட்டு ஏறினோடனே
எனக்கு லைஃப் டெசிஷன்ஸ்லாம் வந்து ஞாபகம் வருது. நம்ம எதுக்கு இதை பண்ணுறோம், ஏன் இதை பண்ணுறோம், இதெல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு பண்ணுறோம், இது நமக்கு தேவையில்லை, நம்ம கீழே போயிடலாமே அப்படின்லாம். அப்படி உங்களுக்கு தோணுச்சுன்னா அப்போவே இறங்கிடுங்க. ஏன்னா அதுக்கு அப்புறம் நீங்கள் முன்னாடி போனீங்கன்னா நீங்கள் இறங்குறதுமே கஷ்டமாயிடும். ஸோ அதனால் அது வேண்டாம். இந்த வந்து ஃபிட்டாக இருந்தால் தான் ஏற முடியும் அப்படின்லாம் இல்லை. ஸோ யார் வேணால் இது வந்து ஏறலாம். எடுத்துட்டு வா. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக போயிடுச்சு. அதான் குச்சி போன தினேஷ் எப்படி கீழே வருவாருன்றது அடுத்த பெரிய டாஸ்க். ஓகேவா? இவர் தான் தினேஷ். இந்த பாடி கீழே வந்துச்சுன்னா எங்கேயாவது ஆட்டே போட்டுடலாம். ஏன்னா குச்சி வந்து ஏறுறது இறங்குறது வந்து ரொம்ப தேவை. அந்த ஃபர்ஸ்ட் மலை வந்து செம்ம சொல்ல முடியாது, அது அந்த மாதிரி இருக்கும். செகண்ட் மலை தேர்ட் மலைலாம் அப்போ அவ்வளோ கஷ்டம் இல்லையா அப்படின்னா இல்லை, கஷ்டம் தான், எல்லாமே கஷ்டமா தான், ஓரளவுக்கு கஷ்டமா இருக்கு. அண்ட் ஃபோர்த் மலைலாம் எங்களுக்கு எப்போ என்ன போச்சுன்னே தெரியல. என்னது ஃபோர்த் மலை முடிஞ்சிச்சா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஃபிஃப்த் மலை வந்தோடனே ஒரு மாதிரி ஓகே. ஃபோர்த் தான் டஃபாக இருந்திருக்கும், ஃபிஃப்த்து தான் ஈஸியாக இருந்திருக்கும். ஆமாம், ஃபிஃப்த்து வந்து ஃப்ளாட்டு. இல்லை, நாங்கள் தேர்ட்லேருந்து ஏறிட்டே இருக்கோமா, பக்கத்தில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க இது 3 இது 2 அதனால எங்களுக்கு 4 எதுவுமே தெரியல. நம்மளுக்கு தெரியும் 4 தெரியாமலே ஏறிட்டோம் ஃபுல்லாக. நைட்டில் ஏறுறது ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா டார்ச் வந்து கொஞ்சம் இடத்துக்கு தான் காட்டும். அதனால வந்து ஒரு 2 ஸ்டெப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஏறிடுவோம். பகலில் என்னன்னா இப்படி பார்க்கும்போது அப்படியே தெரியும்ல ஃபுல்லாக இவ்வளோ ஸ்டீப்பு, இவ்வளோ இது போகணுமா அப்படின்ட்டு அதுலேயே வந்து வெக்ஸ் ஆகி என்னடா இது அப்படின்ற மாதிரி இருட்டில் நடக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா இருட்டில் நடக்கிறது நல்லா இருந்தது. இருட்டில் நடக்கிறதுல வந்துட்டு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா ஃபர்ஸ்ட் மலை ஏறப்போது பயங்கரமாக பாடி டயர்ட் ஆகும். நைட்டில் ஏறுறோம் அப்படின்ன போது இந்த சில் வெதருக்கு வந்துட்டு பாடி வார்மாக அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். அது டயர்ட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணும். ஸோ ரெண்டாவது வந்துட்டு அந்த நைட்டுக்கே உண்டான ஒரு அழகு இருக்குல்ல, ஸ்டார்ஸ் பார்த்துக்கிட்டே நடக்கிறது, நிலா வெளிச்சத்தில் நடக்கிறது. ஸோ அந்த ஸ்டார் கேசிங் பண்ண பிடிக்கிறவங்களுக்கு வந்துட்டு நைட் அப்படின்றது வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் நைட்டு நடக்க டயர்டு அந்த அளவுக்கு தெரியாது. பட் என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா டார்ச் இருக்கணும். டார்ச் இருந்தது அப்படின்னா வந்துட்டு நைட்டு நடக்கிறது வந்துட்டு ஈஸி தான். ஸோ நைட்டு வந்துட்டு அப்படின்னா ரெஸ்ட் எடுக்கிறதுக்குமே டைம் இருக்கும். காலைல சன்ரைஸ் பார்க்கறதுக்கு 2 விஷயம் நடக்கும். நைட்டு ஸ்டார்ஸும் பார்க்கலாம், ஏர்லி மார்னிங் சன்ரைஸுமே பார்க்கலாம். அண்ட் டார்ச் வந்து கொஞ்சம் நல்ல டார்ச்சாக அவங்க கீழே வந்து விற்பாங்க, வெள்ளங்கிரி மலை கீழே. அதெல்லாம் வந்து அவ்வளோ செட் ஆகல. நான் வந்து அமேசானில் ஒரு டார்ச் வாங்கினேன். அப்படி லாங் லாஸ்டிங்காக செம்மையாக இருந்துச்சு, செம்ம ரேஞ்சு, நல்லா யூஸ் ஆச்சு. நான் வேணால் அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், செக் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு இப்போ இறங்க போகிறோம். இல்லை நடந்து வந்தோம். இப்போ பார்க்க கொஞ்சம் பயமாக இருக்கு. லைட்டாக ஸ்லிப் ஆனால் அவ்வளோதான் போலையே. அந்த ஸ்பாட்டுக்கு போனோம், அங்கே இன்கேஸ் பயமாக இருந்ததுன்னா வர தேவையில்ல. பயமாக இருக்குது. ஒரு grip இல்லாத ஸ்பாட்டு வழுக்கிட்டு போவோம். இப்போ அதுக்கு கீழே போயிட்டு அங்கே ஒரு ஸ்பாட் இருக்கு, ஒரு லைக் ஹேங்கிங் ஸ்டோன் மாதிரி. அங்கே நின்றுட்டு மெடிடேஷன் பண்ணுமா. ஏண்டா மெடிடேஷன் பண்ண உங்களுக்கு வேற இடம் கிடைக்கல? லைட்டாக ஸ்லிப் ஆனால் அவ்வளோதான், போக வேண்டியதுதான். எனக்கா போகணும்னு ஆசை தான் இருக்குது. அவங்களாம் பேக்லாம் கட்டி வச்சிட்டாங்க. நான் இந்த புளி மூட்டி வச்சுக்கின்னு இந்த ஆஸ்மோ பாக்கெட்டு கையில் வச்சுக்கிட்டு அது போகிறது கஷ்டமா, அதனால சரி யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இது வியூ க்ளவுட்ஸ் அப்படியே போயிட்டு இருக்கு, நம்மளாம் அதுக்கு ரொம்ப மேலே இருக்கும். ஓம் தேய சதா சவித்ர மண்டல மத்தியவர்த்தி நாராயண சிரசிஜாசன. ரெண்டு லைன்ல பாட்டை நிறுத்துவான்னு பார்த்தா ஃபுல் பாட்டை பாடுறான்டா அவன்.
டேய் சுகர் பேஷண்ட்ரா நானு. முன்னாடி தானே டேப்லெட் போட்டேன். அரை மணி நேரத்தில் சாப்பிட்றேன் நான். இறங்கி வந்துட்டு இருக்கோம். 7வது மலை 6வது மலைலாம் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தோம். கொடுக்குன்ட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்தோன்னா அப்படியே அவ்வளோ ஸ்கில்டா அப்படின்லாம் நினைக்காதீங்க. செம்ம ஸ்லோப்பு, அதனால் அதுவே இழுத்துட்டு வந்துருச்சு. பட் ஆனால் ஷுட் பி வெரி கேர்ஃபுல். ஏறும்போது நம்மளுக்கு வந்து ஹெவியாக இருக்கலாம், டாஸ்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் இறங்கும் போது அதோடு சேர்த்து ரொம்ப ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீப் வந்து இறங்கணும், ஒரு ஸ்டெப்பும் கான்ஷியஸாக தான் எடுத்து வைக்கணும். இப்போதைக்கு நாங்கள் வந்து 5வது மலையில் இருக்கோம்னு நினைக்கிறேன். சுற்றி பார்த்தீங்கன்னா பனி. இந்த டைமில் வந்து என்ன டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:30 10 அப்படி இருக்கும். இந்த டைமில் வந்து வெயில் வந்து அந்த மாதிரி அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் திஸ் இஸ் வெரி ரேர். லக்கிலி நாங்கள் வந்த டைம் இந்த மாதிரி ஆயிருக்கு. இது நடக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸ் பண்ணுமே தவிர ரிஸ்க்கு அப்படியே தான் இருக்கும். வழுக்கு பாறையில் உட்காந்துட்ருக்கோம். நான் வேறு ஷூ போட்டிருக்கேன்னா அது எனக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த மலையை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அந்த கால் வைக்கிற கேப் வந்து கொஞ்சம் சின்னது. நம்ம ஷூ போட்டு அது வச்சோன்னா அந்த இடத்துல பத்தாது, அதனால் ஸ்லிப் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இப்போ இது முடிச்சுட்டு இதுக்கப்புறமா வந்து ஃபஸ்ட் மலை இறங்கணும். ஃபஸ்ட் மலை இறங்குறது வந்து ஏறுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான டாஸ்க்கோ அதை விட ஒரு ட்ரிபிள் மடங்கு வந்து இறங்குறது ஒரு கஷ்டமான டாஸ்க். லெட்ஸ் கோ. நம்ம நைட்டு பார்த்தோம் தெரியுமா, அந்த வெள்ளை பிள்ளையார் கோவில், அந்த இடத்துக்கு வந்துட்டோம். அதாவது ஃபஸ்ட்டு மலை ஏறி முடித்த உடனே இது இருக்கும். சில ட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஏறும்போது இன்னும் எவ்வளோ தூரம்டா அப்படின்னு இருக்கும். ஆனால் கீழே இறங்கும்போது இவ்வளோ தூரம் வந்துட்டோமா, பரவாயில்லையே இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோமே அப்படின்னு தோணும். ஆனால் இந்த வெள்ளங்கிரி மட்டும் அப்படி இல்லை. எவ்வளோ தூரம் வந்தாலும் இன்னும் இருக்கா. இப்போ கூட பாருங்கள், ஃபஸ்ட்டு மலை இன்னும் ஒரே ஒரு மலை தான். ஆனால் இப்போ கூட அந்த ஃபீல் வருது, இன்னும் ஒரு மலை இறங்கணுமா. ஏன்னா இதுல டஃப்பான ஒரு மலை. ஆமாடி, இறங்கிட்டு பேசுவோம். திஸ் வெள்ளங்கிரி ட்ரிப் ஆல்மோஸ்ட் got over. It tested my mental strength, physical strength and especially will power. அண்ட் இதுலேருந்து எனக்கு பெரிய டேக்அவே என்னென்னா, கூட ஸ்டார்ட் பண்ணும்போது நைட்டில் எல்லாருமே ஒன்றா தான் ஸ்டார்ட் பண்ணோம். பட் சில பேர் ரொம்ப தூரம் போயிட்டாங்க. இதே மாதிரி தான் லைஃப்லேயும் நம்ம கூட எல்லாருமே இருக்கும்போது சில பேர்லாம் ஃபஸ்ட்டு நல்லா செட்டில் ஆகிடுவாங்க, காசுலாம் நல்லா சம்பாரிச்சுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்கலாம் நம்மளை பார்த்து கற்றுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை இது பண்ணுவாங்க. பட் அதுக்கெலாம் நம்ம வந்து என்வி பண்ணக்கூடாது. திங் இஸ் ஈச் ஒன் ஹேவ் சர்டன் டெஸ்டினேஷன் அண்ட் தே ஹேவ் தேர் ஓன் பேஸ். நம்மளுக்கு நம்மளோட ஓன் பேஸ் தெரியும், நம்மளுக்கு நம்மளோட டெஸ்டினேஷன் என்னன்னு தெரியும். இங்கே நைட்டில் ஏறுறதுனால டார்ச் லைட் ரொம்ப அவசியம். என்கிட்ட இருந்த டார்ச் லைட் வந்து ரொம்ப பெரிய டார்ச் லைட், லைக் ஒரு 20 ஸ்டெப்ஸ் 30 ஸ்டெப்ஸே தெரியும். பட் அது வந்து என்னோட பிரதர் இன் லா கொடுத்தேன். எனக்கு கிடச்சது ஒரு ஸ்மால் டார்ச் லைட், அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 ஸ்டெப்ஸ் தான் தெரியும். பட் அதுதான் எனக்கு கிடச்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஒரு 10 அடி எனக்கு தெரிஞ்சதுன்னா மேபி என்னோடய மைண்டில் வந்து டவுட் வந்திருக்கும், இதெல்லாம் பண்ண முடியுமா இல்லை ஏற முடியுமா அப்படின்ட்டு. பட் 2 ஸ்டெப் மட்டும் தெரிஞ்சதுனால ஐ வாஸ் ஒன்லி ஃபோக்கஸ்ட் ஆன் தோஸ் 2 ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் இருக்கணும், செகண்ட் ஸ்டெப் மூவ் பண்ணணும். அண்ட் எவென்ச்சுவலி ஐ பிகேம் தி ஃபாஸ்டஸ்ட் கிளைம்பர் இன் மை டீம். அண்டு நம்ம கிடச்ச எக்யூப்மெண்ட்டு, இது இருந்தால் நம்மளால் நிறைய பண்ணியிருக்க முடியுமே, அது இருந்தால் நம்மளால் நிறைய பண்ணியிருக்க முடியுமே, இது இருந்தால் போதும் நான் வந்து அப்படி பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் நம்ம கிடச்சதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ வென் ஐ அச்சீவ் தட் கோல் ஐ வாஸ் டோட்டலி சாட்டிஸ்ஃபைட் ஃபார் மை செல்ஃப், ஃபார் வாட் ஐ அச்சீவ். No matter what my pace is, how slow I am, how speed I am, and what route I took, என்னோடய ஸ்டிக்கு பற்றி என்னோடய எக்யூப்மெண்ட் பற்றி எதுவுமே இல்லை. ஜஸ்ட் வாட் இஸ் தி ரிசல்ட், அதுதான் முக்கியமும் கூட. ஸோ உங்களோட அந்த கோலோட ஜர்னியில் யூ won't be a loser until you give up. நீங்கள் எடுக்க வேண்டியது அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் அண்ட் கீப் பர்சிங். இந்த அட்வென்ச்சரான ட்ரிக் வந்து என்னோடய ஃபெலோ மெம்பர்ஸ்க்கும் நான் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இது வந்து சேலஞ்சுன்ற மாதிரி இல்லை, ஜஸ்ட் ஐ வாண்ட் தெம் டு ட்ரை. அவங்களாம் யாருன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறேன். லாஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் வந்து டொய்யா இருந்துச்சு. நான் வேற ஸ்டிக்கர் தூக்கி போட்டேன் கொஞ்சம் தான்ட்டு. இப்போ கேமரா குச்சிட்டு இருக்கோங்க கேள்வி முடிச்சிட்டோன்னே
கீழே அன்னதானம் போடுறேன்னு சொன்னாங்க. சமாசாதமா போட்டா புண்ணியமா போகும். அம்மாடி. ஸோ காய்ஸ், வெள்ளங்கிரி ட்ரிப் ஓவர். இது பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டோம். தட்ஸ் இட். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அப்போ நான் சொல்லி இது பண்ண மாட்டேன். சின்ன பண்ணுங்க, பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தூம் தாத்தா கீப் ஹஸ்லிங். தாத்தா எங்க பாஷையில நீ நல்லா இருந்து அர்த்தம்.